எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றோம். த வின்ஸ் ஆஃப் இஸ்லாம் நேயர்களுக்கு பல்வேறு செய்திகளின் பின்னணிகளை பற்றி தொடர்ந்து காணொளிகளாக வழங்கி வருகிறோம். இதற்கு முன்பாக மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியை பற்றி ஒரு அலசலை வெளியிட்டிருந்தோம். நேயர்களிடமிருந்து அதற்கு சிறப்பான ஒரு வரவேற்பு கிடைத்திருக்கிறது. அந்த வரிசையில் இப்பொழுது நாம் எடுத்திருக்கின்ற கருவானது எஸ்டிபி கட்சியினுடைய தேர்தல் வாய்ப்புகளை பற்றி. கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு மதுரையில் அவர்கள் நடத்திய பிரமாண்ட மாநாடு ஒன்றில் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலந்து கொண்டு எஸ்டிபி கட்சியும் எங்களுடைய கூட்டணியில் இருக்கிறது என்று அறிவித்தார். இதன் மூலமாக அதிமுக கூட்டணியில் எஸ்டிபி கட்சி போட்டியிடுவது என்பது உறுதியாக இருக்கிறது. இந்த நிலையில் கடந்த 2-3 தினங்களுக்கு முன்பு அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை அவருடைய இல்லத்தில் சந்தித்து மாநாட்டில் கலந்து கொண்டதற்கான நன்றி அறிவித்தலை செய்கிறோம் என்று சென்று சந்தித்திருக்கிறார்கள். ஆனால் அரசியல் பார்வையாளர்கள் ஒரு தேர்தல் நேரத்தில் ஒரு அரசியல் கட்சி ஒரு முக்கிய கட்சியினுடைய தலைவரை சந்திப்பது என்பது நிச்சயமாக தேர்தல் சம்பந்தமாகத்தான் இருக்கும் என்பதில் ஐயமில்லை. தற்போது உள்ள சூழ்நிலையில் அதிமுகவிற்கு வேறு பெரிய கட்சிகள் எதுவும் கூட்டணி சேராத சூழலில் ஏற்கனவே அந்த கட்சி தொகுதி பங்கீடுக்காக ஒரு பேச்சுவார்த்தை குழுவை அமைத்திருக்கிறது. இந்த நிலையில் எஸ்டிபிஐ கட்சி அவர்களோடு மட்டும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினால் வேறு கட்சிகளே தங்களோடு பேச்சுவார்த்தையில் இல்லை, கூட்டணியில் இல்லை என்ற நிலை ஏற்பட்டதாகிவிடும் என்பதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர் வீட்டில் சென்று சந்தித்திருக்கிறார்கள் என்றுதான் அரசியல் பார்வையாளர்களுடைய கருத்தாக இருக்கிறது. இந்த நிலையில் அதிமுக எந்த தொகுதியை எஸ்டிபி கட்சிக்கு கொடுக்கும், எத்தனை தொகுதிகளை கொடுக்கும் என்ற ஒரு விவாதம் வெளியில் அரசியல் பார்வையாளர்கள் மத்தியில் எழுந்துள்ளது. எஸ்டிபி கட்சியானது அது துவங்கப்பட்ட நாள் முதல் 2009 முதல் பல்வேறு தேர்தல்களில் சந்தித்து வருகிறது. இதற்கு முன்பாக நடந்த 2019 மக்களவைத் தொகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தோடு கூட்டணி அமைத்து மத்திய சென்னை தொகுதியிலே போட்டியிட்டது. அதனுடைய அதனுடைய முடிவுகள் என்னவோ மிகவும் அந்த கட்சிக்கு சோர்வை தரக்கூடிய வகையில் தான் இருந்தது. ஏனென்று சொன்னால் அன்னைக்கு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் என்பது ஒரு வலுவான கட்சியாக இல்லை, ஒரு வலுவான கூட்டணியிலும் இல்லை. இருந்த போதிலும் எஸ்டிபி கட்சி சுமார் 23,000 வாக்குகளை அந்த தொகுதியில் பெற்றிருக்கிறது. அவர்களை எதிர்த்து போட்டியிட்ட கமிலா நாசர், அந்த மக்கள் நீதி மையம் என்று சொல்வார்கள், அந்த நடிகர் நாசரோட மனைவி கூட 92,249 வாக்குகளை பெற்று பதிவான வாக்குகளை 11.74% பெற்றிருந்தார். எஸ்டிபி கட்சியின் வேட்பாளர் தஹ்லான் பாக்கவி அவர்கள் 23,741 வாக்குகளை பெற்று பதிவான வாக்குகளில் வெறும் 3.2% வாக்குகளை தான் பெற்றார். அத்தனைக்கும் அந்த தொகுதியிலே அதிமுக நேரடியாக போட்டியிடவில்லை. அதிமுக கூட்டணியில் இருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பவுல் என்பவர் போட்டியிட்டு 1,47,391 வாக்குகளை பெற்றிருக்கிறார். இது ஏன் இந்த புள்ளி விவரங்களை சொல்கிறோம் என்று சொன்னால், எஸ்டிபி கட்சிக்கு தமிழகம் முழுவதும் வாக்கு வங்கியும் உண்டு, அவர்களுடைய தொண்டர்களும் உண்டு என்பதில் யாருக்கும் எந்த சந்தேகமும் இருக்க முடியாது. ஆனால் ஒவ்வொரு தொகுதிக்கு தொகுதி இந்த பலமும் பலவீனமும் வேறுபடும் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கடந்த 2014 நாடாளுமன்ற தேர்தலில் எஸ்டிபி கட்சி 3 நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டது. நெல்லை, ராமநாதபுரம், வட சென்னை. அப்பொழுது கூட மத்திய சென்னையில் எஸ்டிபி கட்சி போட்டியிடவில்லை. ஏனென்று சொன்னால் முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மொத்தம் 4 தமிழகத்தில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதிகளில் 4 தொகுதிகளில் ஒரு தொகுதியாக மத்திய சென்னை இருக்கிறது. அந்த தொகுதியில் உள்ள சட்டமன்ற தொகுதிகளை இப்பொழுது நாம் பார்க்கலாம்.
வில்லிவாக்கம், எழும்பூர், துறைமுகம், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, 1000 விளக்கு, அண்ணாநகர். இதில் துறைமுகமும் சேப்பாக்கம், திருவல்லிக்கேணியும் முஸ்லீம்கள் அதிகமாக, முஸ்லீம் வாக்காளர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி என்று இருக்கிறது. ஆனால் 2 சட்டமன்ற தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் தொடர்ச்சியாக தன்னுடைய வேட்பாளர்களை நிறுத்தி வெற்றி பெற்று வருகிறது என்பதையும் நாம் இங்கே குறிப்பிட்டாக வேண்டும். மத்திய சென்னையை அந்த நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை 5 முறை தொடர்ச்சியாக முரசொலி மாறன் அவர்களும் அவருடைய மகனார் தயாநிதி மாறனும் தொடர்ச்சியாக வெற்றி பெற்று வருகிறார்கள் 5 முறையாக. ஜெயலலிதா அம்மையார் அவர்களுக்கு எதிராக 2 முறை முஸ்லீம் வேட்பாளர்கள் நிறுத்தியிருக்கிறார். 1999 லத்தீப் சாஹிப் அவர்களையும் 2009 முகமது அலி ஜின்னாவையும் நிறுத்தி பார்த்தார். அப்பொழுது கூட அந்த மாறன் குடும்பத்தினருடைய வெற்றியை அதிமுகவில் தடுக்க முடியவில்லை. ஆனால் 2014 மோடியா லேடியா என்ற ஒரு ஆணித்தரமான முழக்கத்தோடு தேர்தலை சந்தித்த ஜெயலலிதா அம்மையார் அவருடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் விஜயகுமார் 2014 தேர்தலிலே தயாநிதி மாறனை தோற்கடித்து 5 முறைக்கு பிறகு அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறது. அதற்கு பிறகு மீண்டும் 2019 அந்த தொகுதியிலே அதிமுக போட்டியிடவில்லை. மாறாக பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் தொகுதியை கொடுத்து அவரும் குறைவான தொகுதி வாக்குகளை தான் பெற்றிருக்கிறார். இப்பொழுது நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்று சொன்னால், முஸ்லீம்களுக்கு சாதகமானதாக சொல்லப்படும் இந்த தொகுதியில் எஸ்டிபி கட்சி அதிமுக கூட்டணியால் என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்த முடியும் என்பதை நாம் உற்று நோக்க வேண்டும். இந்த மக்களவையை பற்றி நாம் ஓரளவுக்கு தெரிந்து கொண்டோம், இந்த மக்களவை தொகுதியை பற்றி தெரிந்து கொண்டோம். ஊடக பலமும் குறிப்பாக திமுகவின் கோட்டை என்று சொல்லப்படுகின்ற அல்லது நம்பப்படுகின்ற சென்னையில் மத்திய சென்னை என்பது தொடர்ச்சியாக திமுகவுக்கே வெற்றி கனியை பறித்து வருகிறது. இப்பொழுதைய நிலையில் வலுவான ஜெயலலிதா போன்ற ஒரு ஆளுமை இல்லாத சூழலிலே அதிமுகவிலே ஒரு வலுவான கூட்டணியும் இல்லாத ஒரு நிலையில் எஸ்டிபி கட்சி தன்னுடைய தொண்டர்கள் பலனை நம்பி இறங்குவதற்கு அவருக்கு எல்லா உரிமையும் உண்டு. தமிழகத்தில் இருந்து கூட எல்லா வகையிலும் தொண்டர்கள் சென்று இங்கு வேலை செய்யலாம். ஆனால் எல்லாம் அந்த தேர்தல் உடைய பிரச்சாரம் நிறைவடைந்த பிறகு வெளியூர்காரர்கள் எல்லாம் வெளியே சென்றாக வேண்டும். அங்கு அந்த தொகுதியை சேர்ந்தவர்கள் தான் அந்த தேர்தல் நாளன்று பணியில் இருக்க முடியும். அங்கே இருக்க வாக்காளர்களுடைய மனநிலை எவ்வாறு இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக திமுக கூட்டணிக்கு சாதகமான முஸ்லீம்களுடைய அந்த மணலை இருந்து வந்த சூழலில் சிறைவாசிகள் விஷயத்தில் எடப்பாடி பழனிசாமி எடுத்த அதிரடி நிலைப்பாடு காரணமாக தற்போது அதிமுகவை நோக்கி முஸ்லீம்கள் திரும்பி பார்த்து வருகின்ற அந்த நிலையில் இப்பொழுது இந்த சிஏஏக்கான அந்த சட்டம் விரைவில் அமுல்படுத்தப்படலாம் என்ற செய்திகள் வலம் வருகின்றன. இப்போது இந்த சூழலில் இந்த சிஏஏ சட்டமானது அமுலாவதற்கு தேவையான ஆதரவை தந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் என்பது ஒரு மறக்க முடியாத வரலாறு. எஸ்டிபி மாநாட்டில் கூட திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்போது பன்னீர்செல்வத்தின் நெருக்குதல் காரணமாக தான் இந்த சட்டத்தை ஆதரிக்க வேண்டியதாக போயிற்று என்றெல்லாம் பேசியிருக்கிறார். ஆனால் முஸ்லீம்களிடத்தில் வாக்காளரிடத்தில் அவர் இன்னும் அதற்கு உறுதியான ஒரு பதிலை தந்தாக வேண்டும். இந்த சிஏஏ என்கிற இந்த சட்ட அமுல் என்பது தற்போது வராமல் இருந்தால் கூட இது ஓரளவுக்கு தாக்குப்பிடித்திருக்கலாம். ஆனால் சரியாக இந்த நேரத்தில் அவர்கள் எடுத்திருக்கின்ற சூழலில் உடனடியாக திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் முதல்வரும் ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தில் இந்த சட்டத்தை அமுல்படுத்த விடமாட்டோம் என்று சொல்லி ஒரு எடப்பாடிக்கும் ஒரு பஞ்சு வைத்திருக்கிறார். எடப்பாடியும் இதற்கு பதிலளித்திருக்கிறார். அதாவது அவர் கோவை சிறைவாசிகள் பிரச்சனையை அதை தொடர்புபடுத்தி திமுகவை தொடர்புபடுத்தி இதற்கான துயரங்களில் இஸ்லாமிய மக்களோடு துணை நிற்போம் என்று சொல்லியிருக்கிறார். இந்த சட்டத்தை தடுக்கின்ற ஆற்றல் என்பது
தமிழகத்தை ஆளுகின்ற அரசுக்குத்தான் இருக்கிறது. ஒரு எதிர்க்கட்சியாலோ வேறு கட்சிகளாலோ போராட்டங்கள் நடத்தலாம், அவ்வளோதான் செய்ய முடியும். அதை தடுத்து நிறுத்துகின்ற ஒரு வாய்ப்பு என்பது தமிழகத்தை ஆளுகின்ற அரசுக்கு தான் இருக்குது, அது எந்த அரசாக இருந்தாலும். ஆக இந்த சூழலில் இந்த சிஏக்கு எதிரான ஒரு அலை அதிமுக கூட்டணியை பாதிக்குமா என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. இதுவரை திமுகவுக்கு எதிரான வலுவான எந்த குற்றச்சாட்டுகளையும் அதிமுகவால் முன்வைக்க முடியவில்லை. மேலும் சமீபத்தில் நாம் பத்திரிகைகளில் படித்தோம், சென்னையிலே அதிமுகவில் நிலவுகின்ற கோஷ்டி பூசலை பற்றி ஒரு வார இதழிலே ஒரு கட்டுரையாகவே வெளிவந்திருக்கிறது. இதையெல்லாம் சமாளித்து எஸ்டிபிஐ மத்திய சென்னையில் தான் போட்டியிடப் போகிறதா என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இதற்கு இடையில் அரசியல் பார்வையாளரிடத்தில் இன்னொரு கருத்தும் இருக்கிறது. திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியில் எஸ்டிபிஐ கட்சி போட்டியிட வாய்ப்பு இருக்கிறது, அதையும் தனக்கான விருப்ப தொகுதியாக எஸ்டிபிஐ கட்சி கேட்டிருக்கிறது என்ற செய்தியும் வருகிறது. அது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை. நெல்லை நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் 2014 ஒரு நாடாளுமன்ற அந்த தேர்தலிலே எஸ்டிபிஐ கட்சியினுடைய இன்றைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய நெல்லை முபாரக் அவர்கள் வேட்பாளராக போட்டியிட்டு எஸ்டிபிஐ கட்சி போட்டியிட்ட 3 நாடாளுமன்ற தொகுதியிலும் அதிகப்படியான 15,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் எஸ்டிபிஐ கட்சி அன்றைய தினம் பெற்றது. ஏற்கனவே ஒரு தேர்தல் பணி செய்த ஒரு அனுபவம் எஸ்டிபிஐ கட்சியினருக்கு நெல்லை தொகுதியில் இருக்கிறது. மேலும் இங்கு பல்வேறு கட்ட சமூக பிரச்சனைகளுக்காக தொடர்ச்சியாக எஸ்டிபிஐ கட்சி களமாடி வருகிறது. வெகுஜன மக்களிடத்திலே எஸ்டிபிஐ கட்சி கொண்டு சேர்க்கின்ற முயற்சியிலும் அந்த கட்சியினர் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆக உண்மையிலேயே எஸ்டிபிஐ கட்சிக்கு நெல்லை நாடாளுமன்ற தொகுதி ஒரு பக்கம் சாதகம் என்று சொன்னால் அதனுடைய பலவீனங்களையும் நாம் பேச வேண்டும். இது நெல்லை நாடாளுமன்ற தொகுதி என்பது எப்பொழுதும் 2 கழகங்களும் நாடார் சமூகத்தை சேர்ந்த வேட்பாளரை தான் நிறுத்துவார்கள். 3வது 4வது இடத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம் வாக்குகளை நம்பி ஒரு பெரிய கட்சி கூட்டணிக்கு ஒதுக்குமா என்பது ஒரு சந்தேகமாக இருக்கிறது. அப்படி ஒதுக்கினாலும் திமுக கூட்டணியில் காங்கிரஸிற்கு இந்த தொகுதி ஒதுக்கப்படுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இப்பொழுது சிறுபான்மை ஆணைய தலைவராக இருக்கக்கூடிய பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவர் இந்த தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு இருக்கிறது என்றெல்லாம் பேசப்படுகிறது. இதெல்லாம் உறுதிப்படுத்த நாம் இப்பொழுது பேசியிருக்கிற விஷயங்கள் எல்லாம் யூகங்கள். இது எதுக்குமே இப்படி தான் நடக்க வேண்டும் என்று எந்த நிர்பந்தமும் இல்லை. ஆனால் இவ்வாறாக நடந்தால் ஒரு கட்சியில் ஒவ்வொரு சூழலையும் கருத்தில் கொண்டு தான் தங்களுடைய திட்டமிடலை செய்வார்கள் என்ற அடிப்படையில் அதை நாம் விவாதிக்கிறோம். ஏற்கனவே எஸ்டிபிஐ கட்சியினுடைய தலைவர் இங்கே நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட அனுபவம் உள்ள காரணத்தினால் ஒருவேளை அவர் போட்டியிட்டால் அதிமுகவினர் அவருக்கு உற்சாகமாக வேலை செய்ய வாய்ப்பு இருக்கிறது. அதே வேளையில் உண்மையில் அவரே போட்டியிடுவாரா, இல்லை இதற்கு முன்னால் தலைவராக இருந்த மௌலவி தெஹ்லான் பாக்கவி ஒரு நிலைப்பாடு எடுத்தார். மாநில தலைவராக இருப்பவர் தேர்தலில் போட்டியிடுவதில்லை, மாநிலம் முழுவதும் தேர்தல் பிரச்சாரத்திற்கு செல்ல வேண்டும் என்று. இப்பொழுது அதிமுக கூட்டணியினுடைய பிற 38 தொகுதிகளுக்கும் தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்காக முபாரக் அந்த வாய்ப்பை நெல்லை முபாரக் அவர்கள் அந்த வாய்ப்பை கட்சியிற்கு தகுதியான வேறொருவருக்கு வழங்கிவிட்டு பிரச்சாரம் மேற்கொள்வாரா, இல்லை வலுவான வேட்பாளர் எல்லாருக்கும் அறிமுகமான வேட்பாளர் என்ற நிலையில் அவரே போட்டியிடுவாரா என்பதையும் நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஆகவே எது எப்படியாக இருந்தாலும் கடந்த இத்தனை தேர்தலுக்கு பிறகு ஒரு பெரிய கூட்டணி கட்சி கிடைத்திருக்கின்ற இந்த சூழலில் எஸ்டிபிஐ கட்சி தன்னுடைய இருப்பை தமிழகத்தில் குறிப்பாக நாடாளுமன்றத்திற்கான தன்னுடைய கணக்கை இங்கிருந்து துவங்குவதற்கான தன்னுடைய முழு பலத்தையும் பிரயோகித்து களமாடும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆகவே நிச்சயமாக நாமும் அதே எதிர்பார்ப்போடு என்ன நடக்கப் போகிறது என்று தொடர்ந்து பார்வையாளராக இருப்போம். அடுத்தடுத்து இது தொடர்பான செய்திகளை, நமக்கு கிடைக்கின்ற செய்திகளை நேயர்களுக்கு நாம் தொடர்ந்து வழங்கி வருவோம் என்று கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை இத்தோடு நிறைவு செய்கிறோம்.